எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை தனது சுய வரலாறை கூறும் பகுதியினை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே என்பார் பெருந்தகை. மனத்திற்கு அடையாளமாக சுருள் விரிவுடை மனச்சுழல் விருள் மனமாயை அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. சுருள் விரிவுடை மனச்சுழல் எப்படி ஏற்படும், விருள் மனமாயை எப்படி நாம் கடக்கிறது அப்படின்னா, இப்போ ஏதேனும் ஒரு பொருள் சுருண்டிருந்துச்சு, ஒரு இரும்பு கம்பி சுருண்டிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ. அந்த இரும்பு கம்பியை ஒரு பட்டறையில் கொடுத்து அப்படியே தட்டி 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 அந்த சுருளை நீக்கிடலாம். பட்டறையில் கொடுத்து தட்டும்போது அதை நெருப்பில் போட்டு வாட்டி வதக்கி நெருப்பு கனலில் போட்டு துவச்சி எடுத்து அதை சுருளில் நீக்குவாங்க. ஒரு புடவையோ அல்லது ஒரு ப்ளவுஸோ ஏதோ ஒன்று துவைக்கிறம்போது சுருண்டு போயிடுச்சு. இன்னைய உபயோகத்துக்கு புதிதாக காட்டன் புடவை எடுத்தது, அதை துவைச்சோம், கஞ்சி பசை நிறையா இருக்குது, அது சுருங்கி இருக்குது, வெளியே போகும்போது கட்டிட்டு போக முடியாது அப்படின்னா அதை துவைச்சி அழுக்கு நீக்கும். அழுக்கு நீக்கின பிறகு அதை அயன் பண்ணி வேண்டிய அளவுக்கு அது சூடேற்றிய ஒரு பொருள்னால் அதை தேய்ச்சி கொடுப்போம். அப்போ சூடேற்றப்பட்ட ஒரு பொருள் தான் ஒரு சுருளையோ இதையோ நீக்கும் அப்படிங்கிறது தெரியுது அனுபவத்தில். ஏன்னா காட்டன் புடவைகளை நம்ம நேரில் பார்க்குறோம். நம்ம துவைச்சானாலும் அழுக்கு போன பிறகும் கூட கஞ்சி பசை இருந்ததுன்னா அதை நம்மளால் நேரம் உடுத்த முடியறதில்ல. அதே மாதிரி பயன்பாட்டிற்கு வரக்கூடிய இரும்பு கம்பிகள் சுருண்டிருந்ததுன்னா கூட அவைகளும் நம்மளால் சுருண்டிருந்த பொருட்களை கொண்டு நம்ம அந்த சுருளோடு நம்மளால் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு வடிவமைப்பதற்கான சாதனமாக அதை பயன்படுத்த முடியறதில்ல. அப்போ ஒரு பொருளை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் அவை பக்குவம் செய்யப்பட்ட பிறகு பயன்படுத்த வேண்டும். அந்த பக்குவத்திற்கான ஆதி காரணமாக என்ன இருக்கணும்னா அதை சூடுபடுத்தி வெப்பநிலைக்கு கொண்டுட்டு போன பிறகு அதை நம்ம பக்குவப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய ஒரு பௌதீக விதியில், உலகாயதத்தில் உண்டான விதியில் இது ஒரு இயல்பான விதியாக இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அப்போ ஒரு இரும்பு கம்பியை அடுப்பில் போட்டு வாட்டிடலாம், ஒரு துணியை அயன் பாக்ஸில் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம வேண்டிய அளவுக்கு வெப்பமானி கொடுத்து, அயன் பாக்ஸ் வராத காலத்தில் அயன் பண்ணுறதுக்குன்னு இஸ்திரி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நெருப்பள்ளி போட்டு அதை அந்த கங்கு மூலமாக இரும்பை சூடாக்கி அந்த சூடு மூலமாக தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இவைகள்லாம் தேய்ப்பதற்கும் நீட்டுவதற்கும் அடக்குவதற்குமான சாதனங்களாக சூடுபடுத்துறதுங்கிறது இயல்பாக இருந்து வந்திருக்கு. அந்த சூடு மூலமாக அது எந்தெந்த பொருளுக்கு எந்த அளவு சூடுபடுத்தினால் அவைகள் தன்னுடைய சுருளை விரிவாக்கம் செய்யும் அப்படிங்கிறது அந்த சூடுபடுத்துறவங்களுக்கு தெரியும். இப்போ மனம் சுருண்டு இருந்தால் நாம் என்ன பண்ணுறது? மனத்தில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்க முடியுமா? இல்லாட்டி ஏதாவது ஒரு பட்டறைக்கு கொண்டுட்டு போய் அதை சரி பண்ணி அதில் நெருப்புக்கங்க அள்ளி போட்டு ஏதாவது வேக வைக்க முடியுமா? எது செய்ய முடியுமா? பிறவிக்கு காரணம் என்ன அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்கிறாரு. அதாவது வரலாறு அப்படின்னு அவர் சொல்லும்போது திருவாசகத்தில் ஏகப்பட்ட வரலாறுகள் மணிவாசக பெருந்தகையை பற்றி எழுதியிருக்கிறாங்க. 4 வரலாறுகள் நமக்கு கிடைச்ச வரலாறுல திருப்பெருந்துறை புராணம் அப்படின்னு ஒரு புராணத்தில் மணிவாசகருடைய வரலாறு வருது. மதுரையில் திருவிளையாடல் புராணத்தை எழுதின 2 ஆசிரியர்கள் மணிவாசக பெருந்தகையுடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்க. வாதவூர் அடிகளுடைய திருவாதவூர் புராணத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு வருது. ஆனால் எதுவும் ஒன்றோடு ஒன்று உடன்பாடான வாழ்க்கை வரலாறாக இல்லை. இப்போ நாம் மணிவாசகருடைய வாழ்க்கை வரலாறை எந்த முறையில் நாம் அலசி ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்கிறோன்னா, மணிவாசகருடைய வாழ்க்கை சரிதத்திலிருந்து அவர் சுயமாக பயோகிராஃபி அப்படின்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லி, இப்போ நான் ஒரு பேரண்ட நாயகனுடைய அருளை உள்வாங்கி கொண்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் இவங்களெல்லாம் பற்றி சொல்லும்போது அப்படின்னு மகேந்திரநாத் குப்தா அப்படின்னு ஒரு பெரியவர் அவங்க கூட இருந்தார். ஒரு ஆண்டு தான் இவர் கூட இருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட. அந்த ஓராண்டில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாயிலிருந்து என்ன வருது, எந்த அடியவருக்காக வேண்டி எந்த சூழ்நிலையில் என்ன கருத்தை சொன்னார் எல்லாத்தையும் அவர் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டார்.
அதை எழுதி வச்சிருந்து அதை புத்தகமாக, அருளுரையாக, உபதேச மொழிகளாக, உபதேச மஞ்சரிங்கக்கூடிய பேரில், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை சரித்தம்ங்கக்கூடிய பேரில் எத்தனை பேர் அதை கையாளணுமோ அத்தனை பேருக்கும் ஆதார ஆற்றலாக இருந்தது அந்த மகேந்திரநாத் குப்தாவுடைய எழுத்து பிரிது. நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் மணிவாசக பெருந்தகை. 2000 ஆண்டு முற்பட்ட மணிவாசகருடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் எழுதி அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் உலகத்துக்கு அவர் விடணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே செய்யப்பட்ட வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கை வரலாறுகள் எதுவுமே உண்மையான வாழ்க்கை வரலாறாக இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மணிவாசகருடைய வரலாற்றிலிருந்து எந்த வாழ்க்கை வரலாறு உண்மையாக இருக்கும்னா அதன் மூலமாக சொல்கிறோம். அவங்க 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது மணிவாசகர் காலச்சரிதை அப்படிங்கிறது நிறைய பேர் அதை உடன்பாடாக ஏற்றுக்கல, அதுக்கு மறுதளிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உடன்பாடாக ஏற்றுக்கொண்டவர்கள் காந்திமதி சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அதை உடன்பாடாக ஏற்றுக்கிட்டு அவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதி 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதின்னு பதிவு ஆதாரபூர்வமாக சியோன் செப்பேடுங்கக்கூடிய ஒரு பகுதி எடுத்து அவர் ஆதாரமாக சொல்லியிருக்கிறார். சுப்பிரமணிய பிள்ளைன்னு, இது காந்திமதி சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் வழுவூர் பதிகத்தில் ஒரு செப்பேடு கிடச்சிருக்குன்னு அதை ஆதாரமாக கொண்டு சைவ சித்தாந்த பதிப்பக கழகத்தார் இதிலிருந்து நூல் வெளியிட்டிருக்கிறார். அவர் இது அவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதின்னு சொல்லியிருக்கிறாரு. மறைமலையடிகள்னு தமிழுக்கு மிக உபகாரம் செய்த ஒரு பெரியவர், அவர் ஐயாவுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி உடன்பாடான அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எதிர்மறையான அறிஞர்களும் இருக்கிறாங்க. நமக்கு இப்போ அது பொருள் அல்ல. இருந்தாலும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சில பேர் 2ஆம் நூற்றாண்டுன்னு அம்மா சொல்கிறாங்க, அவங்க சில பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்னு நீங்கள் ஒரு சந்தேகத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த கருத்துக்களை பதிவு பண்ணுறேன். உங்கள் மனசுக்குள்ளே இப்படி சொன்ன அறிஞர்களும் இருக்கிறாங்க, அப்படி சொன்ன அறிஞர்களும் இருக்காங்க. என்னை பொறுத்து மணிவாசக பெருந்தகையினுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்படிங்கிறதான் என்னை பொறுத்ததான காலம். நான் உள்வாங்கி கொண்ட அளவில் மணிவாசகருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இன்றைக்கு ஏறத்தாழ 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் வசித்தவர் அப்படின்னு. இப்போ இவங்களுடைய காலங்கள் பற்றியோ அல்லது அவருடைய வரலாறு பற்றியோ நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல. நம்ம அதில் பிஹெச்டி பட்டமும் நம்ம வாங்க போகிறதில்ல. நமக்கு தேவையானது என்ன? இறை அனுபவத்தை மணிவாசக பெருந்தகை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்? அப்படி பெற்றுக்கொண்ட மணிவாசக பெருந்தகை எந்த அனுபவத்தை அடைந்தார்? அந்த அனுபவத்தை உலக உபகரிப்பாக எவ்வாறு செய்தார்? நாம் அதை பெற்றுக்கொண்டு எந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும்? அருள் நிலையங்கள் எங்கே எங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றன. அந்த அருள் நிலையங்கள் வழி நின்று நாம் மேலான அனுபவத்தை பெறுவது எவ்வாறு? இதுதான் நம்ம மணிவாசகர் சிந்தனையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆராய்ச்சி கண்ணோடு பார்க்கக்கூடியது அல்ல இது. ஏன்னா உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய், உள்ளங்காலிருந்து உச்சி அளவும் நெஞ்சாக உருக வேண்டிய உருக்கம் பற்றியது இந்த அருள் அனுபவம். இப்போ இந்த அருள் அனுபவத்தை இவ்வளவு காலமாக இவ்வளவு நெஞ்சுருகி பாடக்கூடிய அருள் அனுபவத்தை நம்ம ஆராய்ச்சி கண் கொண்டு அறிவு கொண்டு பார்த்தால் அறிவுக்கு தென்படாதவன் அப்படிங்கிறதுனால கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோ. நான் சொல்லக்கூடிய அருள் அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, கண் முதல் புலன், இது முதல் மூல புலனாக கொண்டீங்கன்னா மீதி மெய்வாய் கண் மூக்கு செவி, அப்போ அந்த பஞ்ச புலன்கள் கொண்டு உணர முடியாதவன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். நான் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அருள் அனுபவம் பஞ்சபூலங்கள் மூலமாக அறிய முடியாது, புலன்கள் மூலமாக பஞ்ச பொறிகளும் கொண்டு அறிய முடியாது, பஞ்சபூதங்கள் கொண்டு அறிய முடியாது. அப்புறம் வேற எதை கொண்டு அறியலாம் அப்படிங்கிற அவர் சொல்றார். வான்கட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான்கட்டலின்றி சலிப்பறியா தன்மை பற்றி நான் பேசுகின்றேன். அந்த தான்கட்டலின்றி, ஏன்னா வான்கட்டு மாறுதமாய்ந்துன்னா பஞ்சபூதங்களை வரிசை அடிக்கிட்டு வர்றார். வான் மாறுதம்னா காற்று, வான் கெட்டு மாறுதம் ஆய்ந்து அழல் நீர் மண் கடினும், பஞ்சபூதங்கள் அனைத்தும் கெட்டு போனாலும் நான் சொல்லக்கூடிய உணர்வு நிலை தான் கெட்டல் இல்லாதது, தனக்குன்னு கேடு ஒன்றும் இல்லாத ஒரு அருள் அனுபவம் அது. அந்த அருள் அனுபவத்தை நாம் எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஊன் சார்ந்த குற்றங்கள் நீங்கினால் நாம் பெறலாம். அதுக்கு அதை எப்படி பெறலாம் அப்படின்னா, ஊன் கெட்டு உயிர் கெட்டு. இப்போ ஊனையும் உயிரும் கெட்ட பிறகு நம்ம என்ன படிக்க முடியும்? இந்த ஊனுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஒரு சபையில் நம்ம மேடையில் பேச வரணும்னா நம்ம பவுடர் போட்டுக்கிறோம், அரிதாரம் பூசிக்கிறோம், கம்மல் மூக்குத்தி எல்லாம் நிறைய போட்டுக்கிறோம். அதெல்லாம் போட்டுட்டு பேசக்கூடியதுக்கு ஊனுங்கட்டு உயிருங்கட்ட பிறகு என்ன பேச முடியும்? மணிவாசக பெருந்தகை சொல்லக்கூடிய அருள் அனுபவம் ஊன் கெட்டது,
உயிர் கெட்டது, உணர்வு கெட்டது, நானும் கெட்டது. அப்போ நானும் கெட்டு போச்சுன்னா நாம் என்னத்தை கொண்டு நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? அவன் என் நெஞ்சில் மன்னி யானாகி நின்ற அருள் அனுபவம் அது. அது என் நெஞ்சத்திற்குள் புகுந்து நான் வேற அது வேற இல்லைன்னு ஆக்கி கொண்ட அருள் அனுபவம் அது. அப்போ என் நெஞ்சு அதுதான் இறைவனுடைய இருப்பிடம். இறைவனுக்கு ஒரு இருப்பிடம் சொல்வதற்காக வந்த பெருந்தகை சொல்றாரு, என் நெஞ்சில் மன்னி யானாகி நின், நான் வேற இறை வேறு அல்ல. ஒரு பதிகத்தில் இதை பதிவு பண்ணுறார். இப்போ நான் மணிவாசக பெருந்தகையினுடைய வாழ்க்கை சரிதத்தை நான் எப்படி உங்களுக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, மணிவாசகருடைய பாடல்கள் மூலமாகவே இருந்து அவருடைய வாழ்க்கை சரிதத்தை கொண்டுட்டு போகிறேன். அப்போ என் நெஞ்சில் மன்னி யானாகி நின்ற அனுபவத்தை பற்றியது இந்த மணிவாசகருடைய கருத்து. இந்த அனுபவம், இந்த அனுபவத்தை ஊனுங்கட்டு உயிருங்கட்டு அது எப்படி கெட முடியும் அப்படின்னா, எல்லா அருளாளர்களும் வெளியே ஏதோ ஒரு குழுவுக்குறியை பதித்து இதுக்கு பரிபாஷை இது இப்போ மாறுதம்னா காற்றுங்கிறது சுத்த தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். கால் அப்படின்னா காற்றுங்கிறது சுத்த தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். சாதாரண மக்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கால்னா காற்றுன்னு தெரியாது, வாசின்னா காற்றுன்னு தெரியாது. வாசி குதிரை ஏறி அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு அருள் அனுபவத்தை. அப்போ மா ஏறி ஏற, மான்னா வாசி குதிரை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பரிபாசை சொல். அப்போ இறைவனை அடைவதற்கான ஒரு உந்து சக்தியாக நான் கை கொள்வது மா ஏற ஏறி அப்போ வனப்பரி மேல் அப்படிங்கிற கூடிய பரின்னா குதிரை, குதிரைன்னா வாசியுடையது. வனப்பரி மேல் இப்போ இறைவன் எவ்வாறு வருவான், நான் உண்கட்ட அனுபவத்தை எவ்வாறு பெறுவது, உணர்வு கட்ட அனுபவத்தை எவ்வாறு பெறுவது, என் நெஞ்சில் மன்னி யானாகி நின்ற அனுபவத்தை எவ்வாறு பெறுவது என்று சிந்தித்தோமானால் மாயேற ஏறி அருள் அனுபவத்தை பெற வேண்டும். அப்போ அந்த அருள் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கிறதுக்கு வழி என்ன? திருவாசக சிந்தனையில் நம்ம தோஞ்சோம்னா அதுவே ஒரு மனிதனை மாமனிதனாக்க இறைவனே நம்மை தேடி வருவான்னு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது திருவாசக சிந்தனை. அந்த உத்தரவாதம் என்ன அளிக்கிறது? திருவாசக சிந்தனை கொடுக்கக்கூடிய யாவரும் பெறவரும் ஈசன், எந்தமராம் இவனென்று அவன் நம்மகிட்ட என்ன குறை இருந்தானாலும் இறைவன் எல்லாராலும் பெறக்கூடியவன், யாவரும் பெறவரும் ஈசன், எல்லாராலும் பெறக்கூடியவன். அப்புறம் எந்தரமும் ஆட்கொண்டு சிந்தனையை உருக்கி, எந்தரமும் என் தரம் என்ன அளவோ, நான் என்ன காமத்தோடு இருந்தனோ, கோபத்தோடு இருந்தனோ, லோபத்தோடு இருந்தனோ, மோகத்தோடு இருந்தனோ, ஆச்சரியத்தோடு இருந்தனோ, அறுவகை குற்றங்கள் எந்த வகையில் என்னை பாதித்தாலும் எந்தரமும் என்னை போன்ற தரத்தில் உள்ள மக்களையும் ஆட்கொள்வான் இறைவன். அப்படி ஒரு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது திருவாசகம். திருவாசகத்தை நாம் எதுக்காக வேண்டி நம்ம சுய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பயப்பட வேண்டாம் திருவாசகத்தை படிக்கும்போது. ஏன்னா அவன் எந்தமராம் இவன் என்று ஏற்றுக்கொள்வான்னு ஒரு உத்தரவாதம் சொல்கிறாரு. நான் என்னை போல உண்டவனையும் ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்கிறாரு. சீயேதுமில்லாது என் செய்விளைகள் பொறுத்தருளும் தாயான ஈசன் அப்படிங்கிறாரு. என்னுடைய குற்றங்குறைகள் எதுவும் அவன் பெரிதாக பாராட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. மணிவாசகர் சொல்லக்கூடிய அருள் அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கும் தகுதி உள்ளது போல இருக்கிறது. அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வாறு? சுருள் விரிவுடை மனச்சூழலை நம்ம எந்த அயன் பாக்ஸ் கொண்டு தேய்க்கிறது, அந்த சுருளை எப்படி நீக்கிறது, எந்த ஒலைப்பட்டறைக்கு கொண்டுட்டு போய் எந்த துருத்தியில் ஊதி எப்படி செய்ய வேண்டும், இந்த துருத்தியை ஊதி எப்படி ஒரு கம்பியை நீட்டணும்னு சொன்னால் ஒரு துருத்தியை ஊதி அதில் இரும்பு குழாய்களை போட்டு சூடேற்றி தட்டி அடித்து நொறுக்கி நம்ம அதை வலிமைப்படுத்த வேண்டும். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இறைவன் என்ன சொல்கிறான், நீ அப்படியெல்லாம் ரொம்ப பிரயாசப்படான், உனக்கு நான் ஒரு வழி சொல்கின்றேன் அப்படின்னு மணிவாசகர் நம்மளை சொல்கிறாரு. உருக்கம் ஒரு உலை சூடானா என்ன ஆகும், நமக்கு வேர்வை கொட்டும். அந்த சூடேற்றப்பட்ட பொருளிலிருந்து வேர்வை அந்த ஒரு பாத்திரத்தில் சாதம் பொங்கி இறக்கி வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு கவுத்திடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூடியிலேருந்து வேர்வை வரும். அப்போ நாம் அகச்சூடுங்கக்கூடிய சூடை நம்மளுக்குள்ளே எழுப்பினோன்னா அந்த அகச்சூடு மூலமாக நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுருள்கள், அதாவது என்ன, முதல்ல சுருள் விரிவுடை மனச்சுழலாம் அறுத்தே அப்படின்னாரு. சுருள் விரிவுடை மனச்சுழல் எதில் போய் நிற்குன்னா வெருள் மனமாய். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத காமம், தேவையில்லாத எல்லாம் எதுக்குமே நாம் எதில் போய் இப்போ நம்ம
ஒரு விஷயத்தில் போய் தலையிடுதோன்னா நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏதோ நம்மகிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சா அந்த பிரச்சனையை பொறுமையாக கேட்போம். அதுக்கு நம்மளால் சொல்யூஷன், அதாவது எதையாவது நிவாரணம் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அந்த நிவாரணத்தை செய்வோம். செய்ய முடியலன்னா எல்லாமெல்லாம் உங்கள் கூட இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக போய் சேருங்க, அது மாதிரி சொல்லணும். ஏதோ நாம தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான பிறவி எடுத்த மாதிரி சித்திரகுப்த நாயனார் நம்மளை கேட்டுக்கிட்டு தான் அவரை நம்ம அந்த உயிருக்கு ஏதோ அதிகாரம் கொடுக்குற மாதிரி நாம் நியாயத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன கேட்டால் இதுதான் கரெக்டு, உங்களை யாரும் கேட்கல. ஒரு பார்ட்டியோட தரப்பை தான் நம்ம கேட்டிருக்கோம், அடுத்த பார்ட்டியோட தரப்பை நம்ம கேட்கல. அப்போ என்ன கேட்டால் நான் ஒன்று, உங்களை யார் கேட்கும்போது நம்ம பார்த்துக்குவோம், என்னங்கக்கூடியதை அங்கே வரக்கூடாது. அதனால் யானாகி என் நெஞ்சில் மன்னி தானாக நிற்கக்கூடிய தற்பரத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம இந்த சிந்தனைகளுக்கு எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், புறத்தில் பார்க்கும்போது நான் எதுக்காக வேண்டி இப்போ இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே அவர் சொல்கிறாரு, இறைவன் என் மூலமாக இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறான். என்ன செய்தி? மருளனேன் மனத்தை மயக்க அற நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளை. மயக்கம் நீக்க வேண்டுமானால் ஒரு நோக்கு வருமம் மூலமாக ஒரு ஞானதேசிகனோ அல்லது ஞானதேசிகனுடைய பரிபூர்ண அருளை பெற்ற அருளடியவர்களோ அல்லது வேற யாரோ ஒருத்தர் இதை செய்ய வேண்டும். நெற்றிக்கண் புருவப்பூட்டை திறந்து கொள்வதற்கான சாத்தியங்களை மிகுந்த பிரயாசையோடு நீங்கள் திறந்து கொள்வீர்களேயானால் மேல்நிலை அனுபவங்களை தருவதற்கு இறைவன் உங்களுக்கு காத்திருக்கிறான்னு வள்ளல் பெருமானார் சொல்றார். அப்போ நம்ம எந்த ஒலைப்பட்டறையில் போய் நம்ம நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வதுங்கிறதுக்கு வள்ளல் மணிவாசக பெருந்தகை சொல்றாரு, நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என்னும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன் வினை மிக களறியே திருவேனை முன் அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதமறியேன். இந்த உடம்பை எதுக்குள்ள போட்டு சூடேற்றினால் அந்த சூடு ஏற்பட்டு அந்த அகச்சூடின் மூலமாக நமக்கு மனச்சுருளும் வெறுள் மனமாயினுடைய தன்மையும் நீங்கும்னா நாம் எதில் நின்றுட்டுருக்குறோம்? நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என்னும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன் வினை மிக களறியே திரிகின்றோம். கடந்த பிறவியில் உண்டான வினை பயன் காரணமாக யான் எனதுங்கக்கூடிய ஒரு மாயம் நம்மை பற்றி கொள்கின்றது. அந்த மாயம் கடித்த வாயிலில் நின்று இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் பாவித்து கொண்டு, மாயம்னா அதுதான், முன்வினை மிக களறியே திரிவேனே. நான் எதுக்கெடுத்தாலும் நான் இப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன், என்னால் இது செய்யப்பட்டது நான் முன்வினை மிக களறியே திரிவேனை முன் அப்பெருமறை தேடிய அரும்பொருள். நான் சொல்லக்கூடிய அருள் அனுபவம் எப்படிப்பட்டது? மறைகளும் வேதங்களும் ஓலமிட்டு தேடிய அந்த பரம்பொருள் இறங்கி முன் பரம்பொருள் பெருமறை தேடிய அரும்பொருள் அடித்து அடித்து அக்காரம், அதாவது அக்காரம்னா நம்மை ஒளிநிலை அனுபவத்திற்கு இட்டு செல்வதற்கு பேர் அக்காரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அக்காரம் தீற்றுதல் அப்படிங்கக்கூடியது நம்மை ஒளிவண்ண திருமேனிக்கு அழைத்து செல்லுதல் அப்படிங்கக்கூடிய பொருள் அவர் சொல்கிறாரு. இதை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் ஒளிதந்து அப்படின்னு அவரே சொல்கிறார். என்னை ஒளியாக்கிய அனுபவம்னு அவரே சொல்கிறார். அப்புறம் அல்லூறு அக்காரம் தீற்றிய அப்படிங்கிறதுக்கு அவரே இன்னொரு இடத்துல சொல்றாரு, அல்லூறு அல்லூர்னா தேனொப்பதாக, அக்காரங்கிறதும் தேன் இனிமை பயப்பதாக. அப்போ அல்லூறு ஆக்கை அமைத்தனன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அல்லூறு ஆக்கை செய்தனன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்போ அல்லூறு ஆக்கை செய்யும்படியான கருணையை எனக்கு இந்த யோக சிந்தனை தந்தது. இந்த யோக சிந்தனை தந்ததுனால நான் என்னவாக ஆனேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது, உருத்தெரியா காலத்தே என் உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாய திருத்துருத்தி மேயான்னு சொல்லார். இந்த துருத்தி எப்போ பார்த்தானாலும் புசு புசுன்னு ஊதிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஒலைக்குள்ளே போட்ட இரும்பை கூட அது சுத்தப்படுத்துறதுக்கான எந்த விதமான முயற்சியும் இல்லை. ஆனால் அந்த ஒலைக்குள்ளே இருந்து புசு புசுன்னு ஒரு பெருமூச்சு வருகின்றது தவிர அந்த பெருமூச்சு எதற்காக வேண்டி வருகிறது? இப்போ நம்ம எதுக்காண்டி பெருமூச்சு விடுறோம்? ஏக்க பெருமூச்சு விடுறோம். கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கலைங்கிறதுக்காண்டி பெருமூச்சு விடுறோம். ஒரு பொருளுக்காண்டி அழுது பெருமூச்சு விடுறோம். தன் உற்றார் உறவினர்களை இழந்து பெருமூச்சு விடுகின்றோம். அன்புக்காக வேண்டி ஏங்கி பெருமூச்சு
நீ விடக்கூடிய மூச்சு எதற்காக விடுகின்றாய் என்று யோசிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு கொல்லன் பட்டறையில் போய் நீ சுருள் விரிவுடை மனச்சுழலை நீக்குவதற்கு அதுக்குள்ள இரும்பை சூடுபடுத்தி காய வச்சு தட்டி அந்த உடம்பை பவித்திரப்படுத்துவதற்காக வேண்டி அந்த மூச்சு வரணுமே தவிர இந்த கொல்லன் உலையில் இருந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு உனக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் பிரத்தியாருக்கும் இப்போ நம்ம ஒரு நம்ம நெல்லை மாவட்டத்துக்குள்ளே ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது ஏனைய மாவட்டங்களுக்குள்ள எப்படின்னு தெரியல. ஒரு பெரிய பிள்ளையான பொண்ணு, அதாவது திருமணமாகாத ஒரு பெண்ணு, ஒரு 2 பெண்ணோ 3 பெண்ணோ ஒரு வீட்டில் இருந்து அவங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தால் சுவர் கூட கீறல் விழக்கூடிய அளவிற்கு அந்த பெருமூச்சுக்கு ஒரு தாக்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் பெண்களை திருமணமாகாத சூழ்நிலைக்கு அடைத்து வைக்காதீர்கள். குமரி என்று இல்லாமல் திருமணம் செய்துவிடு, மலடு என்று இல்லாமல் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை சமுதாயம் ஏற்படுத்தி தர வேண்டுங்கிறது நம்ம சமுதாயத்தில் ஒரு பழமொழி. அப்போ பெருமூச்சு இந்த சுவரை கூட கீறல் விழ செய்யும்னா நாம் ஒரு பொருளுக்காக வேண்டி ஏங்குற மூச்சு நம்ம உடலை எவ்வளோ கீற செய்யும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ அந்த கீறல் நம்ம உடம்புக்குள்ள நெஞ்சத்தடத்தில் அந்த கீறல் விழாமல் நம்ம பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணும். நம்ம மூச்சை பவித்திரமான மூச்சாக மாற்றணும். இப்போ உள்ள நவீன யுக்தி என்ன உண்டோ அந்த யுக்தியெல்லாம் பெருந்தகை அந்த காலத்தில் பயன்படுத்தி நமக்கு ஒரு வழிகாட்டி சொல்கிறார். நவீன யுக்தி என்னன்னு கேட்டால், முன்னால் மாதுளம்பழம் பார்த்துருப்பீங்க. மாதுளம்பழத்தினுடைய பெரிய வண்ணம் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த விதைகள்லாம் சேகரம் பண்ணி வைக்கலாம். அவ்வளோ பெரிய பழம் இருந்தது. நான்லாம் ஒரு 10 வயதாக இருக்கும்போது. ஆனால் அதை வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொட்டை தான் ரொம்ப இருக்கும், எசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை சமைக்க முடியாமல் கொஞ்சம் வாயில் ஊற வச்சு மீதியை துப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. நல்ல கலர் இருக்கும் அந்த மாதுளம்பழத்துக்குள்ளே இருக்கிறது. ஒரு மிக சிவப்பான ஒரு அணுக்கள் கூடிய இதில் இருக்கும். தோடு ரொம்ப திக்காக இருக்கும். அந்த மாதுளம் பழம் தோடு இது எல்லாத்தையுமே ஒரு குழந்தைங்களுக்கு சீதபேதின்னு சொல்லுவாங்க. அதை டிசென்ட்ரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தூய தமிழில் சீதபேதின்னு சொல்லுவாங்க. ரத்தமும் மலமுமாக வெளியே போச்சுன்னா அந்த மாதுளம்பழம் அந்த தொலியோடு கூடிய மாதுளம்பழத்தை நறுக்கி போட்டு அந்த தொலி சேர்த்து எசன்ஸ் எடுத்து சிறு குழந்தைங்களுக்கு லகுவாக சூடாக்கி கொடுத்தா உடனே அந்த வாந்தி பேதி சீதபேதி எல்லாமே நிற்கும் அப்படின்னு மருத்துவம். இதையும் ஒரு அறிவுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மாதுளம்பழத்தினுடைய அந்த தோடினுடைய திக்னஸை குறைச்சி, கடினத்தன்மையை குறைச்சி, இப்போ ரொம்ப மென்மையாக மாதுளம்பழத்துடைய தொலி வந்துருச்சு. ஆனால் அப்படி மென்மையாக்கப்பட்ட தொலியுடைய மாதுளம்பழத்தில் உள்ளே வெள்ளையாக இருக்குது. சீட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை சவைச்சு முழுங்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருக்குது. அந்த நாள் மாதிரி பல்ல உடைக்கிறக்கூடிய அளவுக்கு கிடையாது. அப்போ மென்மையான இந்த பழத்தை தயாரிக்கும் போது அந்த சிவப்பு அணுக்கள் அதில் இல்லை. இப்போ ஒட்டு வீரியம் மூலமாக அந்த சிவப்பு அணுக்களையும் இந்த மென்மையான தோலையும் சுவையையும் உருவாக்கி பார்ப்பதற்கு அந்த கடினத்தன்மையோட உள்ள தோலை மாற்றி மென்மையான தோலாக்கி ஒரு கடையில் மாதுளம்பழத்தை அப்படி தொங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வியாபார யுக்தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடியதில் இருக்குது. நம்ம எப்படி அதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோமோ அந்த டிஸ்பிளேயில் இருக்குது வியாபார யுக்தி. நீங்கள் எப்படி ஒரு காய்கறி கடைக்காரனை போய் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அடுக்கி வச்சிருக்க, இல்லை கத்திரிக்காய் அடுக்கி வச்சிருக்கல, அப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கக்கூடிய யுக்தியில் இருக்குது நம்மளுடைய வியாபார தந்திரம். அது மாதிரி அவங்க தொங்க விட்டுருக்கும்போது அதை எடுத்துகிட்டு உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ள சீட்லெஸ்ஸாக இருக்குது, அதே நேரத்தில் கலராக இருக்குது, தொலி திக்காக இல்லை, சுவை அதிகமாக இருக்குது. இது எல்லாத்திலிருந்து ஒரு வண்ணத்தை, ஒரு வடிவத்தை, ஒரு சுவையை தனித்தனியாக பிரித்தெடுத்த அந்த அணுக்களை, இந்த மாலிக்யூலை தனித்தனியாக பிரித்தெடுத்து மரபணு மாற்றம் செய்து எல்லாத்தையும் ஒரே பண்பில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம். மாதுளம்பழம் இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குங்கிறதுக்கு இது உதாரணம் சொன்னேன். இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. மாம்பழத்தில் கொண்டாந்துட்டாங்க, மாதுளையில், வாழைப்பழத்தில், எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டாங்க வச்சுக்குவோம். சில வாழைப்பழங்கள் அந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் வரக்கூடிய வாழைப்பழங்கள் 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுன்னு சொல்லி இது விளம்பரம் செய்து அந்த பழம் இவ்வளோ நீளம் இருக்கும். அப்படியே அந்த பழத்தை சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரே நாளையில் 100 மில்லிகிராம் சுகர் ஏறிடும்.
அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சுகர் பேஷண்ட்டுக்கு டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. சிறு குழந்தைங்களுக்கும் அதனுடைய வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக காமிக்கும். உரிய நேரத்துக்கு முன்னாலேயே எல்லா வளர்ச்சிகளையும் கொண்டு வந்துடும். அது வேற. பச்சையும் மஞ்சளுமாக கலந்த ஒரு பழம், ரோபஸ்டான்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அந்த பழத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு அறிவுக்காக வேண்டி சொன்னேன். நீங்கள் அந்த ரோபஸ்டா பழத்தை வாங்கும்போது இதெல்லாம் சிந்திக்கணுங்கிறதுக்காக. அப்போ மரபணு மாற்றத்தின் மூலமாக நாம் நினைத்த வண்ணத்தை கொண்டு வந்து விடலாம், நாம் நினைத்த வடிவத்தை கொண்டு வந்து விடலாம், நாம் நினைத்த சுவையை கொண்டு வந்து விடலாம். இவைகள்லாம் மரபணு மாற்றத்தின் மூலமாக பயிரிடப்படக்கூடிய ஒரு சில. மனிதனுக்கு மரபணு மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது? நம்ம மனதுக்குள்ளே சுருள் விரிவுடை மனச்சூழல் இருக்குது, விருள்மன மாயை இருக்குது. காம உட்பகைவரும் கோப வெங்கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமோகம் என்னும் துட்ட கண்கட்ட ஆச்சாரியும் கொலையன்றி எம்பு பாதகனமாம் இவ்வெழுவர் மட்டுமல்ல, இவர்களுக்கு உற்ற உறவானவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். பெரிய கூட்டம் இருக்கிற மட்ட. இதை எப்படி நம்ம மாற்றிக்கிட்டு நாம் கொண்டுட்டு வர முடியும்? எல்லா மரபணுக்களையும் நீங்கள் விஞ்ஞான அறிவு கொண்டு மாற்றிவிடலாம். நெஞ்சில் உருக்கக்கூடிய உருக்கத்தை இறைவன் தர வேண்டும். உங்களுக்கு அகச்சிந்தனையாக முன்னே எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றிட்டால் மெழுகாய் உருகும் பரிசு எய்திடும் இம்மெய். இந்த மெய் பரிசு எய்த வேண்டுமானால் எழுகின்ற தீயை முன்னே கொண்டு செல்ல வேண்டும். அந்த முன்னே கொண்டு செல்லும் அருள் அற்புதம் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறனா, கோகலி மேவிய கோவே போற்றி. நமக்கு கோகலியில் வீணாதண்டின் மூலமாக பேரண்ட நாயகன் அந்த கோகலி மேவுதல், அதன் மீது நடனம் பண்ணிக்கிறான். பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். இதுதான் பரிமா. வாசிக்குதிரை ஏறி கோகலியாகிய சிவவீணையில் நடனமாடி இவை கடந்த ஒரு பயணத்திற்கு நாம் போனோமானால் இந்த அருள் அனுபவத்தை எல்லாம் பெறணும். ஏனைய அருளாளர்கள் உடல் கடந்த பயணத்தை பற்றி குழுவுக்குறியாக சொல்லும்போது, மணிவாசக பெருந்தகை மட்டும் எல்லாருக்கும் தெரியும்படியாக சிவரகசியமெல்லாம் தெளிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மணிவாசக பெருந்தகைக்கு மட்டும் நம்ம மீது இவ்வளவு இறக்கம் எப்படி வந்துச்சு? நமக்கு என்ன அவருக்கு ஒரு யோசனை சொல்லுது. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர். ஒரு காகமே உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு ஒருபடி சோறு போட்டோம்னு வச்சுக்கோங்க, உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பிடுது. காகம் உறவினர்களெல்லாம் கண்டு உணவு சாப்பிடுது. நான் உண்ட உணவு அகண்டாகார சிவபோகம் என்னும் பெரும்போகத்தை நான் உண்டுவிட்டு சேரவாரும் சகத்தீரே என்று கூவி அழைக்காமல் நான் மட்டும் உள்ளது எவ்வளோ தப்பு. அப்போ நான் உங்களுக்கு இந்த இதை சொல்கின்றேன், நீங்களும் பின்பற்றுங்கள்னு ரொம்ப கருணையாக மணிவாசக பெருந்தகை தன் வரலாற்றை எப்படி கூறுகின்றார் அப்படிங்கிறது இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துருக்குறோம். பல முறை இந்த சிந்தனையை நம்ம சங்கத்தில் நிறைய முறை சிந்திச்சிட்டோம். என்ன காரணமோ திருவருள் இந்த சிந்தனையை பதிவில் ஏற்ற மறுக்கிறதா அல்லது நான் தவறுதலாக கூறுகின்றேனா எனக்கு ரெண்டு தெரியல. இது 3வது முறையாக பதிவேற்றம் செய்கின்றோம் மணிவாசக பெருந்தகையுடைய தன் வரலாற்றினை. அப்புறம் எனக்கு இன்னொரு சிந்தனையும் எனக்கு இதில் தோணுச்சு. அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதம் அறியேனே. பெரும் அற்புதம் இறைவன் நம்மகிட்ட செய்கிறான். நம்ம எல்லாருமே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் என்னது என்னும் மாயம் கடித்த வாயிலில் நின்று களறி இத்துருத்தியை வம்பாக்கி கொண்டிருக்கின்றோம், வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். இத்துருத்தி சிவதுருத்தி, அது தித்திக்கும் திருத்துருத்தி. திருத்துருத்தினா மங்களமான துருத்தி. இதனுடைய வேகம், ஊதும் வேகம் பவித்திரமானது. கோவே என்னை கூவிக்கொள்ளாய். அப்போ விசித்தி சக்கரத்திற்கு மேல் நாம் பேரண்ட நாயகனை சரணடைந்து கோவே என்னை கூவிக்கொள், கோவே என்னை கூவிக்கொள் அப்படின்னு நம்ம கூப்பாடு போட்டோன்னா இறைவன் கூவி நம்மை பணிகொள்வான். என்னை குவிப்பணிகொள் நின் அன்பரில் குவிப்பணிகொள் அப்படிங்கிறார். அப்போ அன்பர்கள் கூட்டத்துக்குள்ள இருந்து அவன் கூவி பணிகொள்கின்றான். இப்போது நீங்கள் இதை பண்ணி சொல்லி சொல்லி
அவர் பண்ணி பண்ணி சொல்றாரு. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சொல்லி பரவும் நாமத்தானே. அப்போ சொல்லி சொல்லி பரவுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி சொல்லுவதற்காண்டி நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் போல இருக்கு. ஏன்னா எப்பவுமே இறைவன் செய்த கருணை மிக பெருசு. என்னால் அறியா பதம் தந்தா யானும் அது அறியாதே கட்டேன். என்னால் அறியாத பதம் தந்த அந்த பேரண்ட நாயகனுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? அவனுடைய சொல்லும் பொருளும் கடந்த அவனை பற்றி சொல்லி சொல்லி பரவுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த திருச்சபையை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த சபை மூலமாக, ஏன்னா இந்த கருத்தை நான் வேற எங்கேயாவது போய் சொன்னேன்னா எனக்கு நிச்சயம் அடிவிடும். உடல் கடந்த பயணம் ஒன்று, தென்னாடுங்கிறது நமக்குள்ளேயே இருக்கின்றது, சிதம்பரம்ங்கிறது நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஏன் நான் மணிவாசக பெருந்தகை சொல்றாரு, இந்திரியம் மயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே இருந்து போய் அருணறையில் வீழ்வேனை சிந்தை தெளிவித்து சிவமாக்கியறையான். என் சிந்தை தெளிந்த இடத்தில் நானே சிவமானேன். அப்படின்னா சிவம் என்னிடம்தான் உள்ளதுன்னு மணிவாசகர் சொல்லும்போது, நான் சிவன் என்னிடம் உள்ளதுன்னு சொன்னால் நிச்சயம் நான் அந்த மீட்டிங்கை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே எனக்கு நிச்சயம் அடிவிடும். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒரு ஊசி விழுந்தா கூட ஒரு சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கே நான் இறைவனுக்கு நிறைய கருணை, எவ்வளவோ பெருங்கருணை பண்ணிய இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்போ சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி, சிந்தை தெளிவது தான் இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கமும், இந்த திருவாசக பயணத்தினுடைய ஆன்ம பயணத்தினுடைய நோக்கமும். சிந்தை தெளிய நாம் எல்லாரும் சிவமாம் தன்மை பெறணும். இதை இந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்லலை, சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கின்னு சொல்லாரு, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு சொல்லாரு. இப்படி நிறைய அவரே சிவமான தன்மையை பற்றி சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டோமாங்கிறாரு. அப்போ சிவம் வேறு நாம் வேறு இல்லை அப்படிங்கக்கூடிய அருள் அனுபவத்தை பெறுவதற்காக வேண்டி இந்த திருவாசகம் பாடப்பட்டது, மணிவாசக பெருந்தகை பாடப்பட்டது. இப்போ மணிவாசக பெருந்தகை அவருடைய வரலாற்று நிகழ்வு முறைப்படி பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வரும் வரை அவர் வளர்ந்து பக்குவமாய் நின்றிருக்கிறாரு. அவர் தான் வளர்ந்து பக்குவமாய் நின்ற நிலையை பற்றி சொல்லும்போது, இந்த மரபணு மாற்றத்திற்கான காரணம் என்னன்னா, எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மரபணு மாறும். அப்போ மெழுகாய் உருகும் பரிசு எய்திடும். இந்த மெய் மெழுகாக உருகும் பரிசையும் எய்தும். அப்போ மெழுகாய் உருகி பரிசு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படணும்னா இந்த துருத்தி திருத்துருத்தியாக மாற வேண்டும். அப்போ திருத்துருத்தியாக மாறும் இந்த அருள் அனுபவத்திற்காக வேண்டி நாம் ஏங்கி அழ வேண்டும். அந்த ஏக்கம் நம்மை பேரண்ட நாயகனிடம் கொண்டு சேர்த்து விடும். அப்போ ஒரு மனிதனுக்கு உருக்கம் மிகவும் முக்கியம். அந்த உருக்கமும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உருகும் உருக்கமாக இருக்க வேண்டும். அந்த கையால் கழுமத் தழுவிக்கொண்டு கடற்சேவடிகள் அரற்றி அழுது ஆசைப்பட வேண்டும். அந்த உருக்கத்திற்காக வேண்டி நாம் அழ வேண்டும். அந்த உருக்கம்தான் நம்மளுடைய ஆணவ மலங்களை மாய்க்கும், நம்மளுடைய மனச்சுருளை மாய்க்கும், நம்மளுடைய வெறுமன மாயை வெருட்டும். இவைகள் தான் அந்த உருக்கம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் யாராவது நம்மளை திட்டிடுவாங்க, யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா எம்பெருமான் திருச்செநிதியில் முனையன்னு நான் அருள் அனுபவம் பெற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் பொருளாதார அனுபவத்திற்காண்டி என்னை திட்டினாங்களா அல்லது உலகியல் சார்ந்த எந்த தவறுக்காண்டி என்னை திட்டினாங்களா, எனக்கு எதுக்கு திட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் என் திருக்கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். திருக்கோயில் என்பது இங்கே தான் உள்ளது. இந்த கபாடம் நிலையை திறப்பதற்கான திறவுகோலும் இங்கே உள்ளது என்று இறைவன் சுட்டி காட்ட நான் உணர்ந்தேன். நீ திருக்கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், என்னை அந்த அருள் அனுபவத்தில் நிலை நிறுத்தி என்னை பித்தனாக ஆக்கி கொண்டாய் நீ. அப்போ நான் உன்னுடைய பெரிய அன்பர்களுக்கெல்லாம் உரியவனாகிவிட்டேன். எப்போது நான் உலகியல் தடம் கடந்த சிந்தனை சிந்தித்தேனோ, இந்த உடல் கடந்த சிந்தனை நான் சிந்தித்தேனோ, அப்போது பேரண்ட நாயகன் என்னை ஏன்று கொண்டு அடியவர் கூட்டத்திலெல்லாம் என்னை இணைத்து விட்டான். அந்த அருள் அனுபவம் எனக்கு போதுமானதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த அருள் அனுபவம் எப்படி கிடைத்தது, எப்போது கிடைத்தது அப்படின்னு சொல்ல வரும்போது, இந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கான கால நேரம் வந்தபோது குதிரைப்படை கொஞ்சம் தளர்வாக உள்ளது. அதை வலுப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்காக வேண்டி குதிரை வாங்கி வர சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் இவர் நரியை குதிரை திருவிளையாடல் புராணத்தில் வந்திக்கு பிட்டுக்கு மண் சுமந்த வரலாற்றில் மணிவாசக பெருந்தகை இறைவனை அடித்ததற்காக வேண்டி மணிவாசகரை அடிக்கும் மணிவாசகர் மேல்பட்ட ஒரு அடி
பாண்டிய மன்னன் மேல் பட்டது, பன்னியர் மேல் பட்டது, அனைத்து உயிர்கள் மேல் பட்டது, இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் அடி வாங்கியது அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி முனிவர். அப்போ எல்லார் மேலும் சராசர உயிர்கள் தோறும் சாற்றிய பொருள்கள் தோறும் விராவியுள் விளங்கும் வித்தகமணியாக பேரண்ட நாயகன் இருந்து மணிவாசகர் மீது பட்ட அடி அனைத்து உயிர்களிலும் படட்டும்னு சொல்லி அவன் ஒரு திருக்கரணை பண்ணியதாக அந்த வரலாறு பேசுகின்றது. மணிவாசகர் குதிரை வாங்கி வருவதற்காக புறப்பட்டு வரும்போது பெருந்துரைங்கக்கூடிய இடத்துக்கு அவர் இறங்கினார்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பெருந்துரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முன்னுரையிலே நம்ம பார்த்துருக்குறோம். பெருந்துரைங்கிறது ஒரு துறை அறிந்து நீராடும் இடம் பேரு பெருந்துரைங்கிறது. ஒரு ஊருக்கு, புதிய ஊர்களுக்கு நம்ம போனோம்னா கூடும் பெருந்துரை அறிந்த வின், நம்ம எந்த இடத்துல கூட வேண்டும், மனம் எங்கே ஒருமைப்பட வேண்டும், உடல் எங்கே ஒருமைப்பட வேண்டும், உயிர் எங்கே ஒருமைப்பட வேண்டும், உணர்வு எங்கே ஒருமைப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடியதே கூடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டபின் தேடும் இறை எம் இறை எங்கே இருக்கின்றான் என்பதை நான் கண்டு கொண்ட இடம் பெருந்துரைன்னு குறுமட தரிசனம்ங்கக்கூடிய பகுதியில் திருமூலதேவநாயனார் இதை பதிவு செய்கிறார். அப்போ பெருந்துரைங்கிறது ஒரு அருள் அனுபவம். அந்த அருள் அனுபவத்தை பற்றிய பாடல்களே இந்த மணிவாசக பெருந்தகை பெருந்துரையிலிருந்து பாடியதாக நாம் கருத்தில் கொண்டு மணிவாசகருடைய வரலாற்றை நம்ம சொல்கிறோம். அப்போ மணிவாசகர் பெற்ற அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா, மணிவாசகர் பெற்ற உடலில் துவக்கிய வேடம் உடலுக்கு ஆகா. இப்போ உடலுக்கு, இந்த உடலில் துவக்கின வேடம் உடலுக்கு ஆகாதுங்க ஒரு உண்மையை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ உடல் களையும் போது வேடமும் களையும். இது திருமூலர் சிந்தனையிலிருந்து இந்த பாடலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உடலுக்கு இப்போ நான் நீர் பொலிந்த திருமேனியாக உங்கள் முன்னால் முதல்ல நின்றுப்பேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய உடல் உஷ்ணத்தினாலேயோ அல்லது வேர்வை காரணமாகவோ எது காரணமாகவோ நான் உடலுக்கு இட்ட வேடம் களைஞ்சு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ உடல் களையும் போது வேடமும் களையும் ஒரு சந்தர்ப்பம் உள்ளது. ஆனால் உடலும் களையாமல் வேடமும் களையாமல் நீங்கள் ஒரு அருள் அனுபவம் பெற வேண்டும். அதை பற்றியதான வரலாறு இது அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. உடலில் துவக்கிய வேடம் உடலுக்கு ஆகாது, உடலில் துவக்கிய வேடம் உயிர்க்கு ஆகாது. உடல் கலன்றால் வேடம் உடனே கழலும். உடல் உயிர் உணர்வை உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டை ஒத்தாரே. அதாவது இந்த உடலுக்கு ஏற்பட்ட துவங்கிய வேடம் உடல் களையும் போது களைந்து விடும். கடல்ல ஒரு கட்டை கிடந்ததுன்னா அது அலையடிக்கும் போது அங்கும் இங்கும் ஓடி நிலை தெரியாமல் தடுமாறிவிடும். கடலில் அகப்பட்ட கட்டையை ஒத்து நாம் உடலுக்கு வேடமிட்டு கொண்டு திரிகின்றோம். ஆனால் உடலும் களையாமல் வேடமும் களையாமல் நிற்கும் ஒரு பயிற்சி உண்டு. அதனால் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கொட்டி 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து. 5 அக்கரம்னா என்னன்னு நம்ம நேற்றைய சிந்தனையில் பார்த்தோம். 5 அக்கரத்தையும் ஒருமுகப்பட்டு நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய நெஞ்சக்கரம் திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து. 5 எழுத்துக்கு திருந்திய 5 எழுத்து முதல் 5 எழுத்து அப்படின்னு சொன்னா, அப்போ முதல் 5 எழுத்துனா கடை 5 எழுத்துன்னு ஒன்று உண்டா அப்படின்னு ஒரு வினா எழும்பலாம். அப்போ திருந்திய முதல் 5 எழுத்துனா திருந்தாத முதல் 5 எழுத்துன்னு ஒரு வினா உண்டான்னு ஒரு எழும்பலாம். எந்த வினா எழுப்பினாலும் நம்மளுடைய உடலும் உயிரும் உணர்வும் எந்த எழுத்தில் பதிகின்றதோ அந்த மந்திரம்தான் நமக்கு ஏற்புடைத்தான மந்திரம். அந்த மந்திரத்தை நான் சொல்லும்போது உடலுக்கு ஏற்பட்ட வேடமும் நீரும் விளங்க நிறுத்தும். வேடத்தையும் நீரையும் அது விளங்கும்படியாக நிறுத்தி வைக்கும். வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை நிறுத்தி. அப்போ நெஞ்சக்கரத்தில் நிலை நிறுத்துவதற்கு இறைவனே ஞானதேசிகனாக உதவினால்தான் இந்த நெஞ்சக்கரத்திற்குள் இந்த 5 அக்கரத்தை நிலைநிறுத்த முடியும். அருள் அனுபவம் பெற்ற அருளாளர்கள் வழி நின்றால் கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி, மெய்த்தொண்டர் கூடும் கூட்டத்திற்குள் குலாத்துடன் கூட்டி. அப்போ கூடும் எங்கே கூட வேண்டும்? மெய்த்தொண்டர் கூட்டத்தில் கூட வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ மெய்த்தொண்டர் கூட்டத்தில் கூடுனா அதனால் அன்பரில் குய்ப்பணினார். பெருந்தகுரை அனுபவத்திற்கு மணிவாசக பெருந்தகை அவருக்கு அந்த பெருந்துரை அனுபவம் அடைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர் வீதியோடு நடந்து போகும்போதே நலங்கொளப் புரிந்திடு ஞான யாகம் அவருக்குள் வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கனலாக மாறியது.
அந்த நலங்குலப் புரிந்த ஞான யாகத்திடை மாறிய அந்த மெய்க்கனலின் மூலமாக உடலுக்கு இட்ட வேடம் உடலுக்கு ஆகி, உயிருக்கும் ஆகி, உணர்வுக்கும் ஆகி, உணர்வு கடந்த பயணத்திற்கும் ஆனது. இதுதான் மணிவாசகர் பெற்ற அருள் அனுபவம். உடல் கடந்த ஒரு பயணத்தை பற்றிய அருள் அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மணிவாசக பெருந்தகை அவர் நலங்குலப் புரிந்திட ஞான யாக தன்னுள் நடக்கும் அந்த ஞான யாகத்தோடு கூடி அப்படியே பயணித்து வராரு. அந்த நேரத்தில் ஞான யாகத்தின் மூலமாக வளம் சுழித்து எழுந்த மேலெண்ணத்தை தாண்டி அந்த உயிர் பெரும் அனுபவம் பெற்றது. அந்த அனுபவம் இரு கண்களில் ஒளிர்வதாக ஒரு மிகப்பெரிய வேதகத்தையும் வித்தகத்தையும் செய்தது. அந்த அனுபவத்தை பற்றி காகபுசுண்டர் சொல்கிறாரு. பாரப்பா பரபிரம்ம ஒளியினிலே பக்தியே நரம்பு வழி பாயும்போது ஆரப்பா இரு கண்ணில் ஒளிர்வதாகி அண்டமெலாம் ஏகமாய் தெரியலாயிற்று. காரப்பா நரம்பென்ற விழுதுவட்டம் கபாலத்தின் முக்கூராய் சுழிமுனையாச்சு. வீரப்பா நாக்குக்கும் மேலேதான் வெற்றி பெற இன்னமும் தான் உரைக்க கேளு. பாரடா புருவமத்தி ஏது என்றகால் பரபிரம்மம் என்றதோர் அண்ட உச்சி. நேரடா முன் சொன்ன நரம்பு மத்தி நிலைத்ததடா சுழுமனை என்று நினைவாய்ப்பாரு. வீரடா அண்ணாக்கில் நேரே மைந்தா நிலைத்ததடா சுழுமனை என்று நினைவாய்ப்பாரு. வீரடா அண்ணாக்கில் நேரே மைந்தா மனத்தனையும் செலுத்தும் போது காரடா சுழுமனையில் மனம்தான் பாய்ந்து கலந்து ஐம்பூதமும் ஒன்றாய்ப்போனது. இந்த அருள் அனுபவம் பேரண்ட நாயகன் கொடுக்கக்கூடிய அருள் அனுபவம் அண்ணாக்கிற்கு மேலாக பெறக்கூடியது அப்படிங்கிறத அண்ணாமலை எம்மன் அண்ணுதல் அப்படின்னா எளிமையாக போய் சேருதல் அப்படின்னு அர்த்தம். அண்ணா அப்படின்னா எளிமையாக போய் சேர முடியாத ஒரு பொருளை சொல்லுவது. இறைவனையே அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. மணிவாசக பெருந்தகையும் அண்ணா அப்படிங்கிறாரு. அண்ணான்னா எளிமையாக சென்று அடைய முடியாதவன் அப்படின்னா ஒரு பொருள். எளிமையாக சென்று அடைய முடியாத பொருள் ஏது அப்படின்னா மேலெண்ணத்தின் வழியாக இந்த நாக்கு மேலே சொருகி பேரண்ட நாயகருடைய அருள் அனுபவத்தை உள்ளிழித்து வரக்கூடியது. பாரப்பா பரபிரம்ம ஒளியினிலே பக்தியே நரம்பு வழி பாயும் போது இந்த அருள் அனுபவம் உச்சந்தலையிலிருந்து புருவ மையத்தின் வழியாக உடம்பு முழுவதும் அப்படியே பாய்ந்து அல்லூறு ஆக்கையாக இந்த ஆக்கையை பரிணமிக்க செய்யும் ஒரு வேதித்தல் நடக்கின்றது அங்கே. அப்போ இந்த இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மணிவாசக பெருந்தகை கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். இது அருள்மயமான புனல். இது வியன்கங்கையாக எனக்குள் பாய்ந்து வருகின்றது. அந்த வியன்கங்கையை பெற்றுக்கொண்டு நான் என் கண்ணிலே அந்த அமுதூரி தித்திக்கக்கூடிய அருள் அனுபவத்தை பெற்றேன். அதை கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி அந்த கண்ணுக்குள்ள அமுத ஒளியை அவன் தோற்றுவித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணார் அமுத கடலே அப்படின்னு வேறொரு இடத்துல சொல்கிறாரு. கண்களிகூற நுண்துளி அரும்ப கண்ணில் களிகூற நுண்துளி அரும்ப. களிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். எப்படின்னா மகிழ்ச்சியினுடைய உச்சகட்ட அனுபவத்துக்கு பேர் களி அப்படின்னு பேர். களியாத களியனக்கு அருள் அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ களிங்கிறது ஒரு 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 உச்சகட்ட சந்தோஷம். அது எப்படி கண்களி கூற நுண்துளி அருமை அது எப்படி கண்ணில் பெற முடியும்? அப்படி நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும் தானே. கண்ணில் இனிமையான அனுபவத்தை பெற முடியுமா அப்படின்னா கண் களி கூர்ந்த உடனே என்ன செய்யும்? நுண் துளி அரும். இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மயிர்கால் தோறும் அமுதம் தேக்கிடச் செய்தனன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அமுதம் பொங்கும். உச்சந்தலை வழியாக பொங்கின உடனே ஒவ்வொரு நுனிகளிலும் இந்த அருள் அனுபவ பிழிவு அப்படியே தெரியும் பாருங்கள். அந்த அருள் அனுபவத்தை கண்களி கூற நுண்துளி அரும்ப அப்படியே பொடி பொடியாக துளி துளியாக நமது உடம்பில் அமுதத்தாரைகள் ஊற்றெடுத்து பிரவாகமாக ஓடுகின்றன அப்படிங்கிறார்.
அப்போ நான் எவ்வாறு இருந்தேன், எனக்கு இந்த அனுபவம் எவ்வாறு கிடைத்தது அப்படிங்கிறத சொல்லும்போது, மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை புரளாமலே புகுந்து அருளி. இறைவன் எப்படி செய்தான் அப்படின்னா, புகுந்தான், அருளினான். எங்கே புகுந்தான்? இந்த உடல் கடந்த பயணத்திற்கு என்னை அழைத்து சென்றான். மீண்டும் இவ்வுடலுக்குள் புகுந்தான். உடல் கடந்த பயணம் மூலமாக நான் வான்வெளி பயணமாக அவனுடைய அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதற்குள்ளேயே ஐக்கியமாயிருந்தால் அந்த அருள் அனுபவத்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் வியன்கங்கையை உட்கொண்டு அதோடு 2 கலந்துட்டேன்னா தேன் பாட்டிலுக்குள்ளே விழுந்த தேனுடைய சுவை என்னன்னு சொல்ல தெரியாமல் இருப்பது மாதிரி நான் இறைவனுடைய அருள் அனுபவம் என்னன்னு உலகத்துக்கு சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் நான் அதை விட்டு வந்து நான் உங்களுக்கெல்லாம் இதை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இறைவனால் வருவிக்க விட்டு வந்தேங்கிறத சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகளச் சோபராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அவரே பதிவு செய்கிறார். நான் எதுக்காண்டி இந்த உடம்புக்குள்ளே வந்தேன்னா உங்களுக்கெல்லாம் இதை சொல்கிறதுக்காண்டி வந்தேன். சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால், அவன் வேற எங்கேயோ இருக்கிறான்னு இல்லை, வான்வழி பயணமாக போன என்ன மீண்டும் இவ்வுடலுக்குள் புகுத்தினான். அதனால் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, எனக்கும் காமம் வராமல் இல்லை, எனக்கும் கோபம் வராமல் இல்லை, எனக்கும் வெகுளி வராமல் இல்லை, எல்லாரும் உலகியல் சிந்தனைகளும் எனக்கும் இருந்தது. மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை புரளாமல் புகுந்து அருளி எண்கணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். இப்போ எல்லாருக்கும் அந்த உடல் சார்ந்த நினைவுகள் வரும்னு அவர் பதிவு செய்கிறாரு, வரலாம். ஆனால் இன்னொரு இடத்துல அது வரவே வராதுன்னு வேற சொல்கிறார். நான் இந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு உடல் சார்ந்த குற்றங்கள் வராதுன்னு பதிவு செய்கிறாரு. நமக்கு ஆறுதலாக இருக்கணும்னு இந்த கருத்தையும் சொல்கிறார். நீங்கள் யாராவது ஒரு மாதிரி இப்படி ஆயிட்டா பேரண்ட நாயகன் என்ன சொல்லுமா, போதை என்று என்னை புரிந்து நோக்கம், பரவாயில்லடா விடு, இதெல்லாம் இந்த உடலுக்கான குற்றங்கள் அப்படின்னு சொல்லி போதை என்று இதற்காண்டி வருத்தப்படாதன்னு புரிந்து நோக்குவானாம். கவலைப்படாதப்பா, நான் உன்னை அரவணைத்து உன்னை எந்த நெருக்கி இட்டு செல்ல வேண்டுமோ அதை செய்யணும். ஆனால் இந்த நிலைகள் பற்ற அருள் அனுபவம் பெற்றதுனால அவர் சொல்லார், கண்கள் 2 அவன் கடல் கண்டு கழிப்பராகாதே, காரிகார்கள் வாழ்வினுடைய வாழ்வு கடைப்படமாகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. அப்போ எனக்கு இதெல்லாம் ஆகாது, எனக்கு வந்து சேராதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் நமக்காண்டி சொல்கிறாரு, உடல் கடந்த பயணம் ஒன்று உண்டு, அதை அனுபவித்த உயிர் உடலுக்குள்ளே வந்துச்சுன்னா அது இந்த உடல் சார்ந்த குற்றத்திலிருந்து விடுதலை ஆகிரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடல் கடந்த பயணத்திற்கு போனாலும் உடல் சார்ந்த நிலைக்கு வந்தால் மீண்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னு அவர் சொல்றாரு. என் விளக்கி இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். உடையாய் நீதான் எனது தலைவன். நான் பொண்ணுக்கு என்னை வந்து பொண்ணுக்கு தலைவனாக்கி, பொருளுக்கு தலைவியாக்கி, இதுக்கு தலைவியாக்கி, அதுக்கு தலைவியாக்கி, எதுக்கோ தலைவி ஆக்கிறாத. நீ என்னுடைய தலைவனாக இருந்து, நான் உனது உடைமையாக இருந்து, நான் உனது அடிமையாக இருந்து நான் வாழ வேண்டும். உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். நான் சரணடைந்த உயிரை நீ என்னை கைவிட்டு விடாதேன்னு சொல்லி அடைக்கலம் புகக்கூடிய ஒரு அன்பு நெறி பெற்றியது இந்த அருள் அனுபவம் பெற்று. அப்போ இப்படி ஒரு அருள் அனுபவம் நமக்கு உண்டுங்கிறத இந்த பாடல்கள் மூலமாக சொல்கிறாங்க. சித்தர்கள் இதை பாருங்கள், எவ்வளவு சித்தர்கள் வந்து கண்களி கூற நுண்துளி அரும்ப அப்படின்னு சொல்லிட்டார். கண்களில் கழிக்கும் அப்படிங்கிறத சித்தர் சொல்றார். பாரப்பா பரபிரம்ம ஒளிதனிலே பக்தியே நரம்பு ஒளி பாயும் போது இருகண்ணில் ஒளிவுறதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாயிற்று. நான் அண்டகோடிகளெல்லாம் அரைக்கணத்து ஏகிட கண்டு கொண்டிட ஒரு ஒளிர் கலை நிறை ஒளியாக என் கண்ணில் அது நின்றுது. நான் அது அண்டகோடிகளெல்லாம் நான் பார்த்தேன்னு பதிவு பண்ணுறார். அப்போ நமக்கு மிக சுலபமாக எண்கணிலே தித்தித்து அமுதூரி. நான் வந்து புண்கண்ணா என்னன்னா ஊனை சார்ந்த உடலாக இருந்தேன். புண்கண்கிறது இப்போ எங்கேயோ இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, இடித்த உடனே ரத்தம் வரும். ஊனை சார்ந்த உடல் இடித்த உடனே ரத்தம் வரும். உணர்வை சார்ந்த உயிருக்கு அது வராது, பேரண்ட நாயகனை சார்ந்த உயிருக்கு அது வராது. அப்படிங்கிறதுனால நான் வந்து எண்கணிலே அமுதூரி தித்தித்து, அப்புறம் நான் வந்து என் பிழைக்கே இறங்கி, நான் இதுக்கு இறக்கப்பட்டு நான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலன்னா அவன் என்னுள் புகுந்து அருள் செய்வான் அப்படிங்கிறத பதிவு செய்தார். புன்கணனாய் திருவேனை புரளாமல் புகுந்து அருளி.
இந்த வார்த்தையினுடைய உச்சத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே படையாட்சியில் நம்ம 4 நிலைகள் பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்புறம் எழுந்தருளப் பெற்றால், இப்போ குண்டலினி ஆற்றல் எழுந்தருளப் பெற்றால்னு ஒரு நிலையை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதை மணிவாசக பெருந்தகை அந்த குண்டலினி ஆற்றல் எழுந்தருளப் பெறும்போது நீராய் உருக்கி ஆறுயிராய் நிற்கும் என பதிவு செய்கின்றார். கோகலி மேவிய கோவாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வீணாதண்டின் மூலமாக பயிலப்படக்கூடிய யோகம் அது அப்படின்னு அதில் பதிவு பண்ணிட்டாரு. அப்புறம் பேரண்ட நாயகனோடு வான்வழி பயணத்தில் கலந்த உயிர் மீண்டும் நமக்குள் சிறுநெடு சிற்றம்பலம் வழியாக புகும் அப்படின்னா அது எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்வது என்பதை பச்சைத்தால் அரவாட்டி அப்படி அந்த பாடல் அவர் சொல்றார். உச்சத்தார் பெருமானே, நான் உச்சத்தார் பெருமானை உணர்ந்த பிறகு எச்சத்தால் சிறு தெய்வம் ஏற்ற மாட்டேன். நான் புற வழிபாட்டிற்கு நான் எதற்கு போகப் போகின்றேன்? நான் பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட பிறகு புற வழிபாடு எனக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல அப்படிங்கிறது பச்சைத்தால் அரவு ஆட்டி மேலண்ணாக்கு வழியாக, தாள் அப்படின்னா மேலன்னம், அதில் அரவு ஆட்டி நான் பெறக்கூடிய மெய்ஞான உணர்வு நிலையை மேலன்னத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட பிறகு உச்சத்தார் பெருமானாக எம்பெருமான் எனக்குள் எழுந்தருளி இறங்கி அருள் செய்தான். அந்த இறங்கி அருள் செய்த நிலைக்கு நானும் இறங்கி இறந்த எல்லாம் பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கறந்து நில்லா கல்வனே, நின்றன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருள வேண்டும். நான் முதல்ல பெற்றேன் இந்த அருள் அனுபவத்தை, திரும்ப அதை இழந்துட்டேன். அதை நினைக்கும்போது இந்த கடல் அனுபவம் எனக்கு நிரந்தரமாக வேண்டும். உச்சத்தார் பெருமானை பெற்றுக்கொண்ட பிறகு நான் உலகியல் சிந்தனைக்கு தடம் பரலக்கூடாது. அதற்கான கருணையை நீ எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இறைவன்கிட்ட. வச்சுட்டு இந்த உடல் கடந்த பயணத்திற்கு அவர் போயிட்டார். உடல் கடந்த பயணத்திற்கு போன பிறகு உடலுக்குள்ளே அவர் வந்துட்டார். உடலுக்குள்ளே அது எத்தனை நாள் உடல் கடந்த பயணத்தில் நின்னார்னு அவருக்கு தெரியலை. பச்சைத்தால் அடர்வு ஆட்டி படர் சடையாய். ஆனால் அப்படியே நான் பார்த்தேனே, திரும்ப இந்த என்னுள் புகுந்தனன் பேரண்ட நாயகன் என்னுள் புகுந்திடிலே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றார். என் சித்தம் புகுந்து தித்திக்க வல்லான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே புகுந்து தித்திக்கும் கருணையை செய்த புகுதல் அப்படிங்கக்கூடிய நெறியை பற்றின உடனே உடல் சார்ந்த நினைவுகள் வந்தது. அப்போ இந்த உடல் சார்ந்த நினைவு வந்த உடனேமே அவருக்கு அடுத்து என்ன பண்ணுது, இந்த உடல் சார்ந்த நினைவிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. உடல் கடந்த பயணத்தை பற்றிய சிந்தனைங்கிறது இப்போது அவருக்கு தோற்றுகின்றது. நாம் பெருந்துரை அனுபவங்கக்கூடியது இந்த உடல் கடந்து போகும்போது வீணாதண்டு நிறைவேறும் இடத்திற்கு மேலமாக பிடரிக்கண்ணில் ஒரு உணர்வு நிலை பெற்றோம். அந்த உணர்வு நிலையில் நமது மனமும் உடலும் உயிரும் நிலைக்களனாக கொண்டது. அதற்கு மேல் தென்னாடு, களுக்குன்று, சிறுநடு சிற்றம்பலம், வான்வழி பயணம். இப்போ இதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சோம்? துரியம் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி. தெரிதற்கு அரிது இந்த தெளிவு. இறைவன் உணர்த்த அந்த தெளிவை நான் பெற்றுக்கொண்டேன். துரியம் என்பது உச்சந்தலைக்கு பேர், துரியம்னு பேர். அது சிறுநடு சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க, சகசரதளம்னு சொல்லுவாங்க. பல அருளாளர்கள் பல பேர் சொல்கிறாங்க. நான் இதை கடந்து போனேன். துரியமும் கடந்த சுடராக அது இருந்தது. எனக்குள்ளே பயணப்பட்டு நான் போகும்போது அது தெரிதற்கு அரிய தெளிவாக இருந்தது. அப்படி ஒரு நிலை அவருக்கு அனுபவம். அந்த அனுபவம் அவருக்கு வந்த உடனேயுமே அவருக்கு இது பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு தெரியல. துரியமும் கடந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி. இதுக்கு மேலே சொல்ல முடியலை. நான் என்னவாக இருந்தேன், நான் இந்த உடல் கடந்து பயணிக்கும்போது நான் என்னவாக இருந்தேன்னு நினைக்கிறாரு. எத்தனை நாள் நான் அதில் இருக்கேன்னு நினைக்கிறாரு. யாரும் அவருக்கு சாட்சியாக இல்லை. கூட வந்தவங்க யாரும் நீங்கள் இத்தனை நாள் இப்போ ஒரு உடல் உணர்வு அற்று உயிர் உணர்வு அற்று நீங்கள் தன்னிலை மறந்து நின்றீர்கள் அப்படின்னு சொல்லுறதுக்கான ஆள் இல்லை. அதனால் அவர் நான் இந்த நிலையை பற்றி மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்குறாரு. என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சொல்ல தெரியலையே. நான் உடல் கடந்து போன போது அது துரியமும் கடந்தது நினைவிருக்கு. தெரிதற்கு அழிய தெளிவு. இதுதான் இதுவரைக்கும் நான் தெளிவு தெளிவு தெளிவுன்னு இருந்தேன்.
எனக்கு எது தெளிவுன்னு தெரியலை. இப்போ தெரிவதற்கும் அரிதாகிய தெளிவு ஒன்று என்னை பற்றி கொண்டது. அது எதுன்னு சொல்லி யோசிக்கும்போது, என்னை நான் என்பது அறியேன். நான் யார், எங்கே இருக்கிறேன், எப்படிப்பட்டவன், என்னுடைய ஊர் என்ன, பேர் என்ன, நாமம் என்ன, பெற்றோர் யார், எதுவுமே எனக்கு தெரியலை. என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உன்மத்தனாக்கி, சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெரும் துறை உரையும் வனவனினை செய்த படிறு அறியேன். அவன் என்னை என்ன செய்தான்? திருப்பெருந்துறை அனுபவங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தந்தது நினைவிருக்கின்றது. பிடரிக்கண்ணில் பெறுவதாகிய அருள் அனுபவம் அது. அந்த பிடரில் கண்ணில் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை பற்றி சொல்கிறாரு. பாரடா புருவமத்தி ஏது என்றகால் பரபிரம்ம என்றதோர் அண்ட உச்சி நேரடா முன் சொன்ன நிரம்பு மத்தி காரப்பா நரம்பன்ற விழுதுவெட்டம் கபாலத்தின் முக்கூராய் சுழுமுனையாச்சு வீரப்பா நாக்குக்கும் மேலேதான் வெற்றி பெறாய் இன்னமும் உரைக்க கேளு வீரடா அண்ணாக்கில் நேரை மைந்தா நிலைத்ததடா சுழுமுனை என்று நினைவாய்ப்பாரு. அண்ணாக்கில் நேரே மைந்தா மனத்தனையும் செலுத்தும் போது காரடா சுழுமுனையில் மனம்தான் பாய்ந்து கலந்து ஐம்பூதமும் கரைந்து ஒன்றாய் போனதுவே. பூதங்கள் கடந்து பொறிகள் கடந்து போன ஒரு நிறையே நான் என்னன்னு சொல்லுவேன். அந்த அருள் அனுபவம் என்னை எவ்வாறு பண்படுத்தியது என்பதை நான் தெரியாத ஒரு மௌனத்தில் கரைந்தேன். அப்போ என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன். எனக்கு வேறு யார் இருக்கா? நான் என்னவா இருந்தேன், இந்த நிலையில் என்னவா இருந்தேன், இதை பற்றி நான் யாருக்கு எப்படி சொல்லுவேன்? உடையாய் நீ தான் என்னுடைய தலைவன், நீ தான் எனக்கு நான் என்ன பெற்றேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவருக்கு ஒன்று தோன்றுகின்றது. திருவள்ளுவர் கூட்டி வைக்க நாளைக்கு பார்க்கலாமா? என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு பார்க்கலாம், சரியா?